அடுத்தது 51வது கேள்வி. கீழ்கண்டவற்றுள் ஹரப்பா நாகரிகம் பற்றி தவறான கூற்று. இதுக்கு தவறான கூற்று ஆப்ஷன் ஏ. ஹரப்பா நாகரிகத்தில் அனைத்து இடங்களும் நகர நாகரிகம் கொண்டது என்பது தவறு. மீதி மூன்றும் பாருங்க மிகச்சரியானது. ஹரப்பா நகரங்கள் உணவுக்காகவும் பணியாளர்களுக்காகவும் கிராமங்களை சார்ந்திருந்தது. ஹரப்பா நாகரிகத்தின் எச்சங்கள் சிறிய கிராமங்களிலும் கிடைக்கின்றது. லோத்தலின் சிறப்பம்சம் துறைமுகம் ஆகும். அடுத்து அண்மையில் துபாயில் மேக விதைப்பு தொழில்நுட்பம் செயற்கை மழையை பெற பயன்படுத்தப்பட்டது. பின்வருவனவற்றுள் எவை பொதுவாக விதைப்பு முகவர்களாக உபயோகப்படுத்தப்படுகின்றன? ஆப்ஷன் ஏ, அதாவது வெள்ளி அயோடைடு, சில்வர் அயோடைடு, அதே மாதிரி உலர்பனி, சோடியம் குளோரைடு. இவை மூன்றும் தான் மேக விதைப்பு செயற்கை மழையை உருவாக்க பயன்படுத்தப்படுகின்றது. அடுத்து பாருங்க, அதாவது இது இங்கிலீஷ்லேயே பார்த்துக்குவோம். A force of 1 N acts on a body of mass 10 kg. As a result, the body covers 100 cm in 4 seconds moving along a straight line. Find the initial velocity of the body. அப்போ இது வந்து ஃபஸ்ட்டு வந்து என்ன கொடுத்துருக்குறான் பாருங்கள், 10 கிலோ எடையுள்ள ஒரு பொருளில் ஒரு 1 N விசை செயல்படுகிறது. அப்போ F சமம் என்னது? M × A. இதில் வந்து ஃபோர்ஸ் கொடுத்துருக்குறான். ஃபோர்ஸ் எவ்வளோ? 1. M வந்து கொடுத்துருக்குறான் என்னது? 10 × A. அப்போ A மட்டும் வேணும்னா என்ன பண்ணணும்? இந்த 10 இந்த பக்கம் கொண்டு போனால் 1/10 m/s² வரும். அடுத்தது இதில் வந்து அடுத்து என்ன ஃபார்முலா என்ன கேட்குறான்? இனிஷியல் வெலாசிட்டி ஆஃப் த பாடி. அப்போ U வந்து கண்டுபிடிக்கணும். அப்போ நம்மளுக்கு என்ன ஃபார்முலாக்குது? S சமம் UT + ½ AT². இந்த ஃபார்முலா பிரகாரம் பயன்படுத்தி ஆன்சர் கண்டுபிடிக்கணும். இங்கே கீழே எழுதிக்கலாம். இதில் வந்து S வந்து என்ன? 100 சென்டிமீட்டர். அப்போ 100 அப்போ மீட்டரில் கன்வெர்ட் பண்ணால் 100 சென்டிமீட்டர்ஸ் = 1 மீட்டர். அப்போ இந்த பக்கம் 1ன்னு வச்சுக்கலாம். 1 சமம் இதில் U தான் நம்ம கண்டுபிடிக்கணும். T வந்து தெரியுது 4 வினாடி. அப்போ 4 கூட்டல் ½ A வந்து ஏற்கனவே கண்டுபிடிச்சிக்கிறேன். என்னது? இங்கே ஏற்கனவே கண்டுபிடிச்சிங்களா? 1/10 × 1/10 பெருக்கல் T வந்து என்ன? 4². அப்போ என்ன பண்ணலான்னா இங்கே 4U, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ? 1/2 × 10 20 பெருக்கல் இது எவ்வளவு? 4 16. அப்போ இதை வந்து 4 16 5 20 4/5. இங்கே வந்து 1. அப்போ என்ன பண்ணுறோம்னா 4U இந்த பக்கம் வச்சுக்கிறோம். இந்த 4/5 இந்த பக்கம் கொண்டு போய்க்கிறோம். 4/5 இங்கே கூட்டல் இருக்கிற இந்த பக்கம் போச்சுன்னா கழித்தல். அப்புறம் இது வந்து வரும்போது என்ன வரும்? 1/5 வரும். இதை LCM எடுத்தோம்னா 5 5ல் 4 போச்சுன்னு 1. அப்போ 4U. அப்போ U இங்கே வச்சுக்கிட்டு இந்த பக்கம் கொண்டு வந்தால் 1/20 வரும். இப்போ இந்த
u சமம் 1/20 இருக்கு இல்லையா, இதை வந்து இது பண்ணும்போது என்ன வரும், 0.05 மீட்டர்னு வரும். அப்போ சென்டிமீட்டர்னு என்ன பண்ணணும், இன்ட்டு 100. அப்போ என்ன வரும், 5 சென்டிமீட்டர் பெர் வினாடி. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி. இது ரொம்ப ஈஸி தான். இந்த ஃபார்முலா மட்டும் நான் வச்சுட்டா போதும். என்னது, ஃபோர்ஸுக்கு MA, அதே மாதிரி S UT + ½ AT². இதை ஞாபகம் வச்சுக்கிட்டா இது வந்து ஆன்சர் போடலாம். அடுத்து, ஒரு ரோஜா நிற பூவில் பச்சை ஒளி ஒளிர்விக்கிறது, அப்போது அதன் இதழ்களின் நிறமாக தோன்றுவது கருப்பு. அடுத்து, ஈவேரா பற்றி காலவரிசைப்படி பின்வரும் நிகழ்வுகளை ஒழுங்குபடுத்தவும். ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. முதல்ல வந்து அவர் காங்கிரஸ் கட்சியில் சேர்ந்தார். அடுத்து இரண்டாவது அவர் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர். அதுக்கு அடுத்தது வைக்கம் சத்தியாகிரகம் தொடங்கினார். கடைசியாக தான் நீதி கட்சியின் தலைவர். அப்போ 2, 4 மன்னிக்கும், இங்கே வந்து தப்பாக சொல்லிட்டேன். 2, 4 ஃபஸ்ட்டு வந்து காங்கிரஸ் கட்சியில் சேர்ந்தார், அப்புறம் வைக்கம் வீரர், அப்புறம் காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர், கடைசியாக தான் வந்து நீதி கட்சியின் தலைவர். 2, 4, 3, 1. அடுத்து, வானாளும் செல்வமும் மன்னரசும் யான் வேண்டேன். வானாளும் செல்வமும் மன்னரசும் யான் வேண்டேன். குலசேகரர். அடுத்து, இது பாருங்க, ரொம்ப ரொம்ப ஈஸி. இதில் வந்து கொடுத்துருக்குறான் ABCDE, இது கொடுத்துருக்குறான். அதே மாதிரி FG, இங்கே என்ன வந்திருக்குது, இதில் வந்து F மட்டும்தான் வந்திருக்கு. F, GHI இந்த மாதிரி வச்சுக்கலாம். அப்படி இருக்கும்போது இதுக்கு அடுத்து என்ன, டீக்கு அப்புறம் TUR. அடுத்தது ஜீனா V7. V7 நின்று போச்சா, அவ்வளோதான். அது வரைக்கும் போதும் நம்மளுக்கு. FG மட்டும் வேணும். H வேணும்னா UVW8, ஐனா X9, Y10 இந்த மாதிரி வரும். இப்போ இது பிரகாரம் பார்க்கும்போது பாருங்கள், இங்கே என்ன கொடுத்துருக்குறான், Q2னா என்ன, Bக்கு Q2, அதே மாதிரி Q2க்கு B. அப்போ இங்கே என்ன கொடுத்துருக்குறான், Q2னா இங்கே எழுதிக்கலாம், Q2க்கு B, அதே மாதிரி Bக்கு Q2. அடுத்து என்ன கொடுத்துருக்குறான், Fக்கு என்ன U6, Fக்கு U6ன்னு எங்கே இருக்குது, இது இருக்குது. அப்போ இது ரெண்டும் வராது, ஏவும் சியும் வராது. U6ங்கிறது இது. அடுத்தது என்ன, அடுத்தது V7ங்கிறது என்னது, G. அப்போ U6G. அப்போ ஆப்ஷன் டி தான் கரெக்டு. இது வேற ஒன்றும் இல்லை, ஏவிலேருந்து எடுத்துக்கங்க. இங்கே P1, Q2, R3, S4, T5 அப்படின்னு தொடங்குது. PQRSக்கு பதில் அதுக்கு இடையில் 1, 2, 3, 4, 5 அப்படின்னு தொடங்குது. அதனால் அது ரொம்ப ரொம்ப ஈஸி சால்வ் பண்ணுறது. அடுத்து 58 பாருங்கள். கோபி ஒரு மடிக்கணினியை 12% லாபத்திற்கு விற்றார். மேலும் அதை 1200க்கு கூடுதலாக விற்றிருந்தால் லாபம் 20% இருந்திருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் என்னது, 8%. அப்போ 8%னா இதில் 8% எவ்வளவு, இது 1200, 8% வச்சுக்கோங்க. 1200 தான், 8% வச்சுக்கிட்டா அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், என்ன விலைக்கு விற்றுருப்பாப்பா, டிவைடட் பை 8 இன்ட்டு 100. அப்போ என்ன பண்ணுறோம், 1/8 மீதி 4, 8 40, 0 150 பெருக்கல் 100 எவ்வளோ வரும், 15,000. அதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் ஏ ரொம்ப ரொம்ப ஈஸி, இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது பாருங்கள், இது என்ன சொல்கிறாங்க, அதாவது ஒரு வீட்டில் 4 அலைபேசிகள் இருக்குது. அதில் காலையில் 5 மணிக்கு எல்லா அலைபேசியும் ஒன்றா ஒலிக்கும்.
பின்னர் முதல் அலைபேசி ஒவ்வொரு 20 நிமிடத்துக்கு ஒருக்காகவும், இரண்டாவது அலைபேசி ஒவ்வொரு 30 நிமிடத்துக்கும், மூன்றாவது அலைபேசி ஒவ்வொரு 40 நிமிடத்துக்கும், நான்காவது அலைபேசி 50 நிமிடத்துக்கு ஒருக்கா ஒலிக்கும். அடுத்தது மீண்டும் எப்போது ஒன்றாக ஒலிக்கும் எல்லாமே. அப்போ 20, 30, 40, 50 இதுக்கு வந்து எல்சிஎம் எடுக்கிறோம். ஃபஸ்ட்டு எது பொதுவான நம்பரு? 10ஆல் வகுத்துக்கிறோம். என்னது? 2 10 20, 3 10 30, 4 10 40, 5 10 60. அடுத்தது இதில் 2 4 இருக்கிறதுனால 2ஆல் எடுத்துக்கும். 1 2 2, 3க்கு 3, 2 2 4, 5 இதெல்லாம் பறிக்கிறோம். 2 20, 20 3 60, 62 120, 125 600. அப்போ 600 டிவைடட் பை 6 எவ்வளவு? 60. எவ்வளோ வரும்? 10. 10 மணி இருக்குதா? இப்போ அங்கே 5 மணி, 5 + 10 எவ்வளவு? 15 மணி. 15 மணினா ரயில்வே டைமில் எத்தனை? அதாவது 15 PM சொல்லுவாங்க. அப்போ இது 3 மணி. அப்போ 3 PM எங்கே இருக்குது? பிற்பகல் 3 மணி தான் சரியான விடை. இதெல்லாம் ஈஸியான கணக்கு. அடுத்தது பாருங்கள், இது கொஞ்சம் குழப்பமான கேள்வி, ஆனால் இதை நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். பாருங்கள், பாருங்கள் இது வந்து காரணிகள் வந்து இதுக்கு பாருங்கள், x³ - 8y³ காரணி வந்து பார்த்திங்கன்னா x - 2y. அதே மாதிரி x² - 2xy + 4y². நம்மளுக்கு இது தேவையில்லை, இந்த டேர்ம் தேவையில்லை. அடுத்து இதை வந்து இது பண்ணும்போது என்னது? x + ky into x - ky. இங்கே என்ன கொடுத்துருக்குறான்? x - 2yன்னு கொடுத்துருக்குறான். அப்போ இங்கே கேவுக்கு -2ன்னு கொடுத்தா தான் x - 2yன்னு வருமா? பாருங்கள், எக்ஸுக்கு இந்த கேவுக்கு -2ன்னு சப்ஸ்டியூட் பண்ண இங்கே என்ன வரும்? x - 2yன்னு வரும். இங்கே x + 2yன்னு வரும். இப்போ இங்கே என்ன பொதுவாக x + ky தான் பொது வகுத்தின்னு கொடுத்துருக்குறான். அப்போ x + kyக்கு நேராக என்ன இருக்குது? இதுதான் இருக்குது. அப்போ k = என்னது? -2. -2 என்பது தான் சரி. இதில் வந்து தப்பாக கொடுத்துருக்குறான் நிறையா இது, ஆனால் -2 தான் கரெக்டு. அடுத்து சுவாமி விவேகானந்தர் தனது குருவின் போதனைகளை பரப்ப ராமகிருஷ்ணா மிஷனை நிறுவினார். சரி. ராமகிருஷ்ணா மிஷன் ஒரு துறவற அமைப்பு மற்றும் அது மனிதனின் ஆன்மீக வளர்ச்சிக்கு தன்னை அர்ப்பணித்தது. சரி. அப்போ A மற்றும் R சரி. R ஆனது ஏவினுடைய சரியான விளக்கம். அடுத்து மேட்ச் த ஃபாலோவிங் பாருங்க. 1963 சட்டத்தின் பெயர் இயற்றப்பட்ட ஆண்டு. இந்திய ஒன்றிய பகுதி சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1963. அடுத்தது 1991 தேசிய தலைநகர் டெல்லி ஒன்றிய பகுதி சட்டம். அடுத்து 1971 நாட்டின் பெருமை அவமதிக்கப்படுவதை தடை செய்யும் சட்டம். அடுத்தது 1951 மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம். ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. அடுத்து பொறுத்துக. ஆப்ஷன் சி இந்தியாங்கிறது டால்ஃபின். அடுத்து ஜப்பான் செர்ரி மலர்ச்சி. அடுத்து அமெரிக்கா வழுக்கை கழுகு. சீனா பியோனி. ஆப்ஷன் சி தான் கரெக்டு. அடுத்து 64வது கேள்வி. அகமது ஷாவின் ஆட்சியின் கீழே குறிப்பிடவற்றில் எது தவறானது? இதுக்கு ஆப்ஷன் டி மட்டும்தான். குஜராத் அரசை தன் பேரரசுடன் இணைத்து கொண்டார் என்பது தவறு. மீதி 3 பாருங்க. தலைநகரை குல்பர்காவிலிருந்து பீடாருக்கு மாற்றினார் 1425ஆம் ஆண்டு. அதேமாதிரி அகமது ஷா காலத்தில் டக்சின் குழுவிற்கும் வெளிநாட்டு குழுவுக்கும் இடையிலான மோதல் பற்றி பேசப்பட்டு வந்தது.
1424 முதல் 25ஆம் ஆண்டில் வாரங்கல் என்ற இடம் கைப்பற்றப்பட்டது. அடுத்து, இந்தியா ஒரு மனிதகுலத்தின் அருங்காட்சியகம் என அழைத்தவர். இந்தியா ஒரு மனிதகுலத்தின் அருங்காட்சியகம் என அழைத்தவர் வி.ஏ. ஸ்மித். வி.ஏ. ஸ்மித். அடுத்து, பின்வருவனவற்றில் CEDAW என்ற விரிவாக்கத்தின் பொருள். பெண்களுக்கு எதிரான அனைத்து வித பாகுபாட்டினையும் நீக்குவதற்கான மாநாடு. இங்கிலீஷில் பாருங்கள், இங்கிலீஷில் பார்த்தா தான் கரெக்டாக. எக்ஸ்பென்ஷன் கன்வென்ஷன் ஆன் த எலிமினேஷன் ஆஃப் ஆல் ஃபார்ம்ஸ் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன் அகெயின்ஸ்ட் விமன். அடுத்து பாருங்கள், தமிழ்நாடு மாநிலத்திற்கான அனைத்து புவியியல் தரவுகளுக்கும் பின்வருவனவற்றில் எது ஒரே இடத்தில் உள்ளது? ஆப்ஷன் பி, தமிழ்நாடு புவியியல் தகவல் அமைப்பு, அதாவது தமிழ்நாடு ஜியோகிராஃபிக்கல் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம், TNGIS. அடுத்து, பின்வரும் வகைக்கு இடையே சரியான பொருத்தத்தை தேர்வு செய்க. இதுக்கு ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். அதாவது திருவிகா தேசபக்தன் சரி, அதே மாதிரி அன்னிபெசன்ட் நியூ இந்தியா என்பது சரி. இது ரெண்டும் கரெக்டு. ஏன்னா இந்து நாவல் பார்த்தீங்கன்னா ஜி சுப்பிரமணிய ஐயர், இந்தியா நாளிதழில் ஒர்க் பண்ணவர் சுப்பிரமணிய பாரதியார். அப்போ இது ரெண்டும் தவறு. அடுத்தது, டேஸின் இயற்பெயர் குமாரசாமி நாயக்கர். ஊமைத்துறையின் இயற்பெயர் குமாரசாமி நாயக்கர். குமாரசாமி நாயக்கர். அடுத்தது பாருங்க, 70வது கேள்வி. 1, 2, 2, 3, 3, 3 முகமதிப்புகள் கொண்ட இரு பகடைகள் உருட்டப்படும் போது ஒரு பகடை இதே மாதிரி இருக்குதுன்னா இன்னொரு பகடை 1, 2, 2, 3, 3, 3 ரெண்டுமே ஒரே முகமதிப்பு. என்ன சொல்லியிருக்கிறான்னா, முதல் பகடையின் முகமதிப்பை விட இரண்டாவது பகடையின் முகமதிப்பு அதிகமாக இருக்க வாய்ப்புகள் எத்தனை? அப்போ 1னா இது அதிகமாக இருக்கணும். 1, 2, அதே மாதிரி 1, 2, 1, 3, 1, 3, 1, 3. ஏன்னா பாருங்கள், இந்த 2, இந்த 2, இந்த 3, இந்த 3, இந்த 3. அதே மாதிரி இப்போ இந்த 2 எடுத்துக்கிட்டோம்னா பாருங்கள், 2, 3, 2, 3, 2, 3. இந்த 2 எடுத்துட்டோம்னா இந்த 3, 3. அதே மாதிரி அடுத்த 2 எடுத்துட்டோம்னா அதே மாதிரி 2, 3, 2, 3, 2, 3. அப்போ மொத்தம் எத்தனை? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11. அப்போ 11 முகமதிப்புகள் உள்ளன. 11 தான் சரியான விடை. அடுத்தது பாருங்கள், இது ரொம்ப ரொம்ப ஈஸி. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரூபாய் 10,890 ஏ மற்றும் பி என்ற குழுவுக்கு 4:5 விகிதத்தில் பிரித்து கொடுத்தால் பி குழுவுக்கு கிடைக்கும் தொகை. அப்போ இது 4, 5 எத்தனை? 4 கூட்டல் 5 9. 9ஆல் 4 கூட்டல் 5 எவ்வளவு? மொத்தம் 9 இதை பிரிக்கிறோம். அப்போ 10,890 9ஆல் டிவைட் பண்ண எவ்வளோ வரும்? 12 108, 0. இப்போ ஒரு பங்கு 1210னா அப்போ 1210 பெருக்கள் 4 எவ்வளோ வரும்? 0, 4, 4 12 48. 4840 4 பங்கு. அடுத்து 5 பங்கு 1210 பெருக்கள் 5 எவ்வளோ வரும்? 60,050 வருமா? இப்போ இது ஏ, இது பி. அப்போ பிக்கு என்னது? 6,050 ரூபாய். 6,050 ரூபாய். ரொம்ப ரொம்ப ஈஸி. இந்த சம்மெல்லாம் நீங்கள் ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம். ஜஸ்ட்டு படித்து பார்த்தீங்கன்னாவே போதும், ஆன்சர் எழுதிடலாம். அடுத்து 72வது கேள்வி பாருங்கள், என்ன சொல்கிறாங்கன்னா, இது முதல் லைனை படித்தாவே தெரிஞ்சு போயிடும். அதாவது கூட்டம் துவங்குவதற்கு முன் 20 நிமிடம் முன்னரே சுனில் என்பவர் 8:50 மணிக்கு சென்றார்.
அங்கு கூட்டம் துவங்குவதற்கு 30 நிமிடம் முன்னதாகவே வந்ததாக உணர்ந்தார்னா அப்போ 8:20 8:50லேருந்து 30 கழிச்சோம்னா 8:20. இதுக்கு சரியான விடை 8:20. முதலையினை படித்தாவே ஆன்சர் தெரிஞ்சிருது. சில பேர் வந்து குழப்புன்னு குழப்பியிருப்பாங்க, அது தப்பு. அடுத்தது 73வது கேள்வி. அதாவது பி என்பவர் ஏ என்பவரை விட வேலையை 7.5 மணி நேரத்தில் செய்து முடிக்கிறார் எனில் பி மட்டும் அந்த வேலையை செய்து முடிக்க எத்தனை மணி நேரம் எடுத்துக்கொள்வார் அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. அதாவது இப்போ ஏ வந்து 100% வச்சுக்கோங்க, 20% அதிகம்னா எவ்வளோ 120. அப்போ இதை 5:20 100 6:20. அப்போ 5 பங்கு இவர் செஞ்சார்னா இவர் 6 பங்கு செய்கிறாரு வேலை. அப்போ எஃபிஷியன்சி இவ்வளவு. அப்போ இப்போ 7 பங்குனா எவ்வளோ 7 5 35 ப்ளஸ் இதில் 5ல் பாதி எவ்வளோ 2.5. அப்போ என்ன பண்ணுறாரு இவர் 37.5 முடிக்கிறாருன்னா அப்போ டிவைடட் பை இது எவ்வளோ 6ஆல் வகுத்தோம்னா எவ்வளோ வரும் 6.1/4 வரும். அப்போ 6.25 வரும். அப்போ இதை வந்து 6.25 சொல்லுவோம். இப்போ இது ஆன்சர் கொடுக்கவே இல்லை. அப்போ 6.25 தான் சரியான விடை. அப்போ இது க்ளோஸாக இருக்கிறதுனால ஆன்சர் வந்து ஆப்ஷன் டியாக இருக்கலாம். அங்கே ஆன்சர் எப்படி கொடுக்குறாங்கன்னு தெரில. டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டில் மெயின் ஆன்சர் கீ கொடுக்கும்போது வந்து நம்ம பார்த்துக்கலாம். பட் இது க்ளோஸாக இருக்கிறது வந்து 6 சம்திங் அப்படின்னா இதுதான் சரி. அடுத்து 74வது கேள்வி. ஆப்ஷன் பி. அதாவது NIFPHATT எங்கே இருக்குது கொச்சி, CICF பெங்களூரு, அடுத்து NFDB ஹைதராபாத், CAA சென்னை. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்தது 75வது கேள்வி பாருங்க. சர்க்காரிய ஆணையம் பற்றி தவறான கூற்று. சர்க்காரிய ஆணையம் 1983 ஏற்படுத்தப்பட்டது, சரி. இந்த ஆணையம் 247 பரிந்துரைகளை அளித்தது, சரி. 356 நீக்குவதற்கு இந்த ஆணையம் பரிந்துரைத்தது என்பது தவறு. அதே மாதிரி வரி விதிப்பில் உள்ள எஞ்சிய அதிகாரங்கள் மாநிலங்களிடம் இருக்க வேண்டும் என்று இந்த ஆணையம் பரிந்துரைத்தது, அப்போ தவறு. அப்போ இதுக்கு வந்து ஆப்ஷன் ஏ தான். இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா தவறான கூற்று. அப்போ 3 மற்றும் 4 தான் தவறான கூற்று.